அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 274. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்க விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு க ராமச்சந்திரன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 14 ஆண்டுகள் பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். அவருடைய சொந்த மண் அருப்புக்கோட்டை. தன்னுடைய இளநிலை ஆங்கில பட்டப்படிப்பினை அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய தேவாங்கர் கலை கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். தன்னுடைய எம்ஏ எம்பில் பட்டப்படிப்புகளை விருதுநகரில் இருக்கக்கூடிய VHNSN கல்லூரி என்று சொல்லக்கூடிய செந்திக்குமார நாடார் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பு, முதுநிலை கல்வியியல் பட்டப்படிப்பினை கோட்டைப்பட்டியில் இருக்கக்கூடிய பராசக்தி கல்வியியல் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு முதல் 12ஆம் ஆண்டு வரை தான் இளநிலை பயின்ற தேவாங்கர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய ஆங்கில துறையிலே துறை தலைவராக சுயநிதி பிரிவிலே பணியாற்றியிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் UGC நெட் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். டெட் தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். தொடர்ச்சி இப்ப எப்பொழுதுமே இலக்கிய பேராசிரியர்கள் என்றால் இலக்கியம் சார்ந்து தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த அடிப்படையிலே ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் தமிழ் நூலை வாசிப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் இன்று அன்னார் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்ற நூலை தேர்ந்து வருகின்றிருக்கின்றார். இது முத்துக்குமாரினுடைய 2வது நூல் என்று நினைக்கின்றேன். அடிலாடு முன்றில் என்ற ஒரு நூலை முன்பு நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்திலே நூல் கருத்துரையாக ஒரு பள்ளி மாணவி கொடுத்த நினைவு இருக்கிறது. இது 2வது நூல் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை இன்று முத்துக்குமார் இருந்திருந்தால் கண்ணதாசனுடைய அந்த கவிதை பரம்பரை உயிர் பெற்றிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இயல்பான எழுத்துக்களை பூக்கவிடக்கூடிய ஒரு கவிதைக்கு சொந்தக்காரர் தான் முத்துக்குமார். முத்துக்குமாரினுடைய கவிதைகளை அவ்வளவு சுலபமாக நாம் தள்ளிவிட்டு வெளியேற முடியாது. ரொம்ப பெரிய வார்த்தை ஜாலங்கள்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு கவிதையினுடைய அடியை அடுத்த கவிதை அடிகள்ல இயல்பாக அடிக்கக்கூடிய பண்பு அவருடைய கவிதைகள்ல தோய்ந்திருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கவிதையும் கட்டுரையும் கலந்த ஒரு நூலினை தேர்ந்து பேராசிரியர் க ராமச்சந்திரன் அவர்கள் வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஒரு நல்ல தமிழ் கவிஞரினுடைய ஒரு எழுத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெரும் மகிழ்ச்சி நிறைத்து பேராசிரியர் க ராமச்சந்திரன் அவர்களை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடக்க உரை சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்கள் நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முத்துக்குமார் அவர்களின் பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார் நாடார் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு க ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைத்தமைக்கு மிகவும் நன்றி ஐயா. என்னுடைய குரல் கேட்கிறதா? கேக்குதுங்க. அனைவருக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போதெல்லாம் இது போன்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்லியே என்னுடைய பேச்சை தொடங்குவேன். அது என்னவென்றால், நான் ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும், நான் நேசிப்பது ஆங்கிலமாக இருந்தாலும், நான் சுவாசிப்பது தமிழ். எனவே என்னுடைய சுவாசமான தமிழை கொண்டு நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக, இது போன்ற இலக்கிய நிகழ்வில் நான் கலந்து கொள்வது, காணொலி வாயிலாக நான் கலந்து கொள்வது எனக்கு இது முதல் முறை. எதுவேனும் பிழை இருந்தால் நீங்கள் இறுதியாக அதை சொல்லுவீர்களானால் அதை நான் கேட்டு என்னுடைய அடுத்த கட்ட பேச்சுக்களிலே நான் இதை சரி செய்து கொள்கிறேன். முதலாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்கிற ஒரு கவிதை நூல். இதை எழுதியவர் நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த வார்த்தை வித்தகர், கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்ல போனால் கண்ணதாசனின் வாரிசு என்றே முத்துக்குமார் அவர்களை நாம் சொல்லலாம். சில பேர் பேர் வைத்த பிறகு அதற்கான அர்த்தத்தை அவர்கள் தேட முயற்சிப்பார்கள். ஆனால் இயற்கையாகவே முத்துக்குமார் என்கிற பெயர் அவருக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முத்துக்குமரன் என்றால்
தமிழ் கடவுளாகிய முருகனை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஒருவேளை நான் சொல்வது சரியாக இருந்தால் 41 வயதிலே அவர் இந்த பூமியை விட்டு அவர் மேலே சென்றார். ஒருவேளை அவருடைய கவித்திறத்தை பாராட்டி கடவுளும் கூட அவரை அழைத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இது நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு கவிஞன் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போது நான் ஆசிரியருடைய ஒரு சின்ன அறிமுகம் நான் செய்துவிட்டு என்னுடைய கருத்துரைக்கு நான் செல்கிறேன். நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரத்திலே அவர் பிறந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் கன்னிகாபுரம் என்கிற இடத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர் பெயர் நாகராஜன் சிவலட்சுமி என்பதாகும். அவர் தன்னுடைய இளங்கலை படிப்பை பிஎஸ்சி பிசிக்ஸ் அவர் படித்திருக்கிறார். அது பச்சையப்பா கல்லூரியில் அவர் படித்திருக்கிறார். அவர் தொடர்ந்து சொல்ல வேண்டுமென்றால் அவர் முதலாக இன்னும் சார் இணைய இணைப்பு இருக்கோ? ஐயா தலைவராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களின் வீரநடை திரைப்படத்திற்காக அவர் முதலாக பாடல் எழுதினார். அதுதான் அவர் முதலாக அவர் எழுத ஆரம்பித்தது. அவர் கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட, ஏதாவது 2006ஆம் ஆண்டு அவர் மனைவியர் ஜீவலட்சுமி, அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகன் இருக்கிறார்கள். தொடர்ந்து 2 ஆண்டுகள் 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டிலே அவர் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்க மீன்கள் என்கிற திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்த யாழை என்கிற பாடலுக்காகவும், சைவம் என்கிற திரைப்படத்தில் வரக்கூடிய அழகே அழகே என்கிற பாடலுக்காகவும் அவர் வாங்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய 41வது வயதில் அவர் மஞ்சள் காமாலையின் காரணமாக அவர் இந்த பூமியை விட்டு அவர் கடந்து சென்று விட்டார். இது நா. முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு. மிகவும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஐயா சார் உங்களுடைய இணைய இணைப்பு விட்டு விட்டு கேட்குது. இணைப்பு எங்களுக்கு கேட்கல. ஆமாங்க செக் பண்ண இணைப்பு நேரடியாக இல்ல கேட்கல. இந்த நூலுக்கான கருத்துரைக்கு நாம் இணையலாம். நாங்க சொல்றது கேக்குதா உங்களுக்கு? நீங்க வயர் எடுத்துருக்காங்க. இப்ப கேக்குதுங்க. இப்ப தெளிவா பேசுங்க. அப்படியே பேசுங்க. சரிங்க. இப்ப நான் என்னுடைய ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப என்னுடைய குரல் கேட்கும்னு நினைக்கிறேன். பேசு. பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்கிற இந்த நூலை குறித்து நான் இன்று உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எப்போதும் நாம் ஒரு புத்தகத்தை வாங்க நேரிடக்கூடிய ஒரு நிகழ்வு, சில நேரங்களில் அந்த புத்தகமானது நம்மை பாதிக்கும் போது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த சம்பவத்தை நினைவு கூற வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நா. முத்துக்குமார் அவர்கள் இறந்த காலகட்டத்திலே நான் மதுரை தமுக்கு மைதானத்தில் புத்தக கண்காட்சியிலே நான் சென்று பார்த்த போது நா. முத்துக்குமாரனுடைய அனைத்து படைப்புகளும் அங்கே வைத்திருந்தார்கள். அவர் இறந்த பின்பாக அவருடைய கவிதைகள் படிக்கலாம் என்று நான் விளையாட்டாக வாங்கின புத்தகமே இந்த புத்தகம். ஆனால் அது எனக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, இந்த புத்தகத்திற்கு பெரியார்தாசன் அவர்கள் முகவுரை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரியார்தாசன் உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும், திரைப்பட கலைஞர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட.
நாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கருத்தம்மா என்கிற திரைப்படத்திலே அந்த கதாநாயகிக்கு அப்பாவாக அவர் நடித்திருப்பார். எனவே அந்த கதாபாத்திரம் பெரும்பாலும் அனைவரும் நன்றாக அறிந்ததே. இப்போது நான் நேரடியாக அந்த படைப்பிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதிலே அநேக கவிதைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதிலே என்னை பாதித்த, இல்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற விஷயங்களை நான் மிக சுருக்கமாய் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக, நம்முடைய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை குறித்து அவர் எழுதின ஒரு கவிதை. இதை அவர் விளையாட்டு செய்திகள் என்கிற தலைப்பிலே அவர் கொடுத்திருந்தார். அதில் நான் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காமன் வீக் நாடுகளுக்கு இடையே ஆன அணுகுண்டு போட்டியில் நேற்று காலை இந்தியா 5 அணுகுண்டு போட்டது. பிற்பகலில் தொடங்கிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் 6 குண்டுகள் போட, மாலையில் மீண்டும் ஒரு குண்டு போட்டு விளையாட்டை சமன் செய்தது இந்தியா. டிராயர் இல்லாத இரு நாடுகளும் டிராவில் முடிந்தன என்று சொல்லியிருக்கிறார். இங்கே ஒவ்வொரு நாடும், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பொதுவாக மனித குலத்திலே அமைதி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் தேவைப்படுகிற போது நாம் போர் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனாலும் இந்த போர் என்பது தேவையற்றது என்பதை மிக அழகாக அவர் அதிலே சொல்லியிருக்கிறார். இதுல இந்தியாவையும் பாகிஸ்தானையுமே சொல்லியிருக்கிறார். டிராயர் இல்லாத இரு நாடுகளும் என்று சொல்லியிருக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் நம் இந்தியாவிலும் சரி, நம் பக்கத்து நாடான பாகிஸ்தானிலும் சரி, சரி செய்ய வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அதிலே கவனம் செலுத்தாமல் நாம் தொடர்ந்து போரிட்டுக் கொள்வது, சொல்ல போனால் ஒரு வீட்டிலே அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு கொண்டால் அது எப்படியாக இருக்கும்? சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு நகைப்பாக அவர்கள் பார்ப்பார்கள். அது போகத்தான் அவர்கள் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்றவர்களே, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளே. ஆனாலும் இன்று தீவிரவாதத்தின் காரணமாக நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னா, அதை தடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த போர் தேவையற்றது என்பதை அவர் மிக அழகாக அவர் சொல்லியிருந்தார். ஏனென்றால் அது அந்த காலகட்டத்திலும் அல்ல, இப்போது உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதனுடைய இறுதி விளைவு என்று பார்க்கும்போது அதிலே நன்மைகள் அவ்வளவாக இல்லை என்பதை மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து நான் இன்னும் ஒரு சில கவிதைகளை நான் உங்களிடத்திலே எனக்கு அதிலே நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை என்பது நமக்கு நன்றாக தெரியும். வைரமுத்து அவர்கள் தண்ணீர் தேசம் என்கிற புத்தகத்திலும் கூட நாம் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீருக்காகத்தான் 3வது உலகப் போர் வரும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதை மையப்படுத்தி இங்கே ஒரு கவிதையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்பு H2+O2 2H2O என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அவர் கொடுத்திருக்கிறார். அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தண்ணீரில் கலப்படமாகி மினரல் வாட்டர் பாக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துவிட்டன, எச்சரிக்கை. இனி எதிர்காலத்தில் தாய்ப்பாலிலும் கலப்படமாகி விற்பனைக்கு வரக்கூடும் மினரல் மார்பகங்கள் என்று குறிப்பிடுகிறார். இதிலே அந்த அவருடைய அந்த கஷ்டத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் எதிர்காலத்திலே அந்த குடிநீருக்காக அவர்கள் எந்த அளவுக்கு செயற்கைத்தனத்திலே மனிதர்கள் இறங்குவார்கள் என்பதை அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அந்த விற்பனைக்கு வரக்கூடும் மினரல் மார்பகங்கள் என்கிற இந்த சொற்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் வேதனையும் கொடுப்பதாக இருக்கிறது. எனவே நாம் பூமியிலே தண்ணீரை தேடாமல் நாம் முடிந்தவரை இயற்கையிலிருந்து மழை பெற நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்கிற நீரின் அவசியத்தை இந்த கவிதையிலே அவர் அழகாக குறிப்பிட்டிருந்தார். இன்னொன்று, உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் நேரத்திலே ஒவ்வொரு கட்சியும் அதிகமான வாக்குறுதிகளை அவர்கள் கொடுப்பார்கள். அதிலே சில நிறைவேற்றுவார்கள், சிலர் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற 1947 தொடங்கி 2026 வரை இன்றும் கூட அநேக கிராமங்களில், ஏன்னா காந்தி சொல்லியிருக்கிறாரு, இந்தியா பாத்தீங்கன்னா, அதாவது கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க இலவச இணைப்புங்கிற ஒரு கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தழுக்களுக்கும் குழுக்களுக்கும் நடுவே
இனிமேல் ஆட்டோக்களில் இப்படி எழுதுங்கள், கர்ப்பிணிக்கு மட்டுமில்லை, கர்ப்பம் கலைக்கவும் இலவசம். இது அந்த சாலையின் தரத்தை குறித்த ஒரு கேள்வியை இங்கே எழுப்புகிறது. ஏனென்றால் இன்று நம்ம சாலை வசதி தானே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா நிறைய கிராமங்கள்ல சாலை வசதி இல்லாததுனாலையும் முறையாக பேருந்து வசதி இல்லாததுனாலையும் எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பையும் சரி, தங்களுடைய கல்லூரி படிப்பையும் சரி அவர்கள் பாதியிலேயே விட்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அவர்களால் படிக்க இயலாமல் போனது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நாம் சும்மா சொன்னது போல் இல்லாமல் இனிமேலாவது ஒவ்வொரு இந்திய கிராமமும் அல்லது நகரமும் இந்த சாலை பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர் அநேக சமூக ரீதியிலான பிரச்சனைகள், எப்படி சாலை வசதி இல்லை என்று அவர் சொன்னாரோ அது போல தண்ணீர் என்கிற தலைப்பிலே அவர் ஒன்று சொல்லி இருக்கிறார். தெருக்குழாயும் புல்லாங்குழலும் ஒன்று, இரண்டிலும் வெறும் காத்து தாங்க வருது என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் சாலைக்கு அடுத்தபடியாக, ஏன்னால் உலகத்திலே குடிநீர் என்பது அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் இன்று அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், நிறைய இடங்களிலே இல்லை நிறைய ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சரி நம்ம பார்த்திருக்கோம், 5-10 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அவர்கள் அந்த நீரை சேமித்து வருகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த குடிக்கின்ற நீர் ஒரு 2 நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய நீரையும் கூட அவர்கள் எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப தெருக்குழாயும் புல்லாங்குழலும் ஒன்று, எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு கம்பாரிசன் அப்படின்றத பாருங்க. ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா காத்துதான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் கொடுத்த கவிதை பாருங்க. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், மீனவர்கள் கடலுக்கும், இந்தி தெரியாதவர்கள் பாராளுமன்றத்துக்கும் போக வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த விஷயத்தை நீங்க கவனிங்க. எனக்கு இந்த கவிதை பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கே தெரியும், இப்போ ஒரு டிஎன்பிசிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு டிகிரி தேவைப்படுது. அதே மாதிரி எந்த ஒரு வேலைக்கு போனாலும் கல்வி தகுதி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனா அரசியல்வாதிக்கு மட்டும் கல்வி தகுதிங்கிறது தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தி தெரியாதவர்கள் பாராளுமன்றத்துக்கும் போக வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அவர் இந்திய அவர் ஆதரிக்கிறாரு அப்படின்ற அந்த அர்த்தம் கிடையாது. இப்ப பாராளுமன்றத்துல அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகள்ல இருக்கக்கூடிய ஒரு மொழியான அந்த ஹிந்தி, அது அந்த இடத்துல தேவை. அந்த இதைத்தான் சொல்றாங்க. அப்ப இந்திய அவர் எதிர்க்கல, பட் அந்த இடத்துல அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சோ இந்த கேள்வியை நம்ம ஊரு அதாவது பொதுவாக இந்த கேள்வி கேட்டா எந்த முக்காவாசி அரசியல்வாதிகள் எங்க போக மாட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கே போக வாய்ப்பு இருக்காது. இன்னொன்னு, நம்ம எல்லாருடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் புத்தக சுமை இருக்கு இல்லைங்களா? அதுங்க 1ஆம் வகுப்பு தான் படிக்கும், இல்ல 6 பள்ளி தான் படிக்கும். ஆனா அந்த குழந்தை சம்பவம் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. குழந்தைகள்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது தேவதைகளுக்கு சமம், இல்ல நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த குழந்தைங்களை பூக்களோட நம்ம பாத்தீங்கன்னா ஒப்பிடுவோம். ஆனா அந்த குழந்தைங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. சுமைதாங்கி என்கிற தலைப்புல ஒரு கவிதை இருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இந்த இடத்தில் வாருங்கள், எதிர்பார்த்தல் தருவேன். இது பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லக்கூடிய ஒரு வாசகம். அது இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அளித்தார், பள்ளி குழந்தைகள் புத்தக மூட்டையுடன் சென்றன. எந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவித்துவமா இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பள்ளி குழந்தைகள் புத்தக மூட்டையுடன் சென்றன. ஒரு சுமை தூக்கக்கூடிய தொழிலாளியோட யார ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த குழந்தைங்களை ஒப்பிட்டு சொல்றாரு. இது டெய்லி பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தையும் அந்த ஆரம்ப பள்ளியில இருந்து அது இந்த பையை சுற்றிட்டு நடந்து வரும்போது ஒரு தகப்பனாக அதை நான் பார்க்கும்போது எனக்கே சில நேரங்களில் நான் படிக்கும் போது கூட இவ்வளவு சுமை நான் தூக்கவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கும். என்னை போலவே உங்களுக்கு பெருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இதிலே நான் இன்னும் 2 விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உள்ளே வெளியே என்கிற தலைப்பிலே இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் உடைப்பதாய் வேண்டினான், பாஸ் ஆனால் தேங்காய், ஃபெயில் ஆனால் பிள்ளையார். இப்ப இந்த கவிதையை நம்ம பார்க்கணும். பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் உடைப்பதாய் வேண்டினான், அவன் பாஸ் பண்ணிட்டா, தேர்ச்சி அடைந்தால் பிள்ளையாருக்கு அவன் தேங்காய் என்ன செய்வான்? அவன் உடைப்பான். ஒருவேளை அவன் தேர்விலே தோல்வி அடைந்தால் அவன் யாரை உடைப்பானாம்? விநாயகருடைய அந்த சிலையை வந்து என்ன செய்வானோ, உடைப்பானோ. இது வந்து நாத்திகம் பேசக்கூடிய ஒரு அவனுடைய நிலையில இருந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா இதை எழுதி இருக்கிறார். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிரமமானது. இது தேர்வு காலமாக இருக்கிறதுனால இது இப்போ உள்ள மாணவர்களுக்கு இது சொல்லலாம். அதுக்காக உடைக்கணும்னு நான் சொல்ல வரல, நன்றாக படிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுல திருமணமானவங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதுல காரணம் என்கிற தலைப்புல ஒரு கவிதை இருக்கிறது. மாமியார்களுக்கு எல்லாம் மரபு கவிதை தான் அதிகம் பிடிக்கிறது. அதுக்கு காரணம் என்னங்கிறத கீழே அழகா சொல்லியிருக்கிறாரு. சீர் கொண்டு வருவதால். பாருங்க, மாமியார்களுக்கு எல்லாம் மரபு கவிதைகள் தான் அதிகம் பிடிக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? சீர் கொண்டு வருவதால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு வரதட்சணையாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது அப்படின்றது தான். இதில் நான் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். எழுத்ததிகாரம் என்கிற தலைப்பிலே அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். எழுதுவோம் இனி சிகரெட் பெட்டிகளில் உடல் நலத்திற்கு தீங்கானது என்று எழுதியிருக்கிறார். அதற்கு கீழே தொலைக்காட்சி பெட்டிகளில் மன நலத்திற்கு தீங்கானது என்று எழுதியிருக்கிறார். சிகரெட் பிடிச்சா அது வந்து நுரையீரலை வந்து தாக்கும், நிறைய உண்டு பண்ணும். இதுல அந்த சிகரெட் புகைக்கிறவங்களை விட சுத்தி இருக்கிறவங்களை அது அதிகமா பாதிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப சிகரெட் பாக்கெட்ஸ்ல கூட சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் இடம்பெறத நம்ம பாக்குறோம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டிவிகள்ல என்னைக்காவது மனநலத்துக்கு தீங்கானது அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோமா? இல்ல அந்த கம்பெனிக்காரங்க எழுதியிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா அது எந்த அளவுக்கு அதை பார்க்கக்கூடிய நபருக்கு பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியில அதிகமான நேரம் வந்து நம்ம இந்தியர்கள் அதிகமா வந்து செலவு பண்றோம். ஆனா உலக நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நேரங்கள்ல மட்டும் தான் அவங்க அதிகமா என்ன செய்யறாங்க, மினிமம் குறைந்தபட்சம் அவர்கள் 30 நிமிஷத்துல இருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் தான் அவங்க தொலைக்காட்சிக்கு நேரம் செலவிடுறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து அதை வந்து முட்டாள் பெட்டி, இடியட் பாக்ஸ் என்று சொல்லுகிறார். இடியட் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மனநலத்துக்கு தீங்கானது. நல்ல விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரி இந்த புத்தகம் முழுவதும் இது குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் தான். இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். ஆனா இதுல நான் பார்த்த கவிதைகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய சமூகம் சார்ந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப எல்லா கவிஞரும் வந்து பாத்தீங்கன்னா படைப்புகளை தொடர்ந்து எழுதுவதற்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை மையப்படுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பாங்க. 2வது, இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக எழுதியிருப்பாங்க. இது ஆங்கிலத்துல அப்ஜெக்டிவ் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த கவிதை புத்தகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா எளிமையான வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறாரு. அவ்வளவு எளிமை தமிழ்ல இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முழுக்க சமூகம் சார்ந்த விஷயங்கள் இதுதான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இத வாசித்து முடிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுல ஒண்ணு கூட ஒரு மகிழ்ச்சியா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இல்ல ஒரு வேடிக்கையான விஷயங்கள்ல இதுல இல்லையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயம் தோணும். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இப்போ உடம்புக்கு எடுத்துக்கிட்ட நம்ம உடம்பு சரியில்லைன்னா எடுத்துக்கிற மாத்திரையும் கசப்பு தான். இல்ல நம்ம சாப்பிடுற பாவக்காயில இருந்து அதலக்காயில இருந்து அதெல்லாம் நம்ம கசப்பு தான் சாப்பிடுறோம். அது ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய முடிவு வந்து பாத்தீங்கன்னா இனிமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. என்ன கேட்டா, ஒருவேளை நாமத்துக்குமார் அவர்கள் அந்த குடிப்பழக்கத்திற்கு அவர்கள் ஆளாகாம இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கண்ணதாசனை இவரு எல்லா விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணாரு அப்படின்றது தெரியும். ஆனா
கண்ணதாசனுக்கும் குடிப்பழக்கம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இவரும் 41 வயதுல இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டாரு. ஒருவேளை அந்த பழக்கத்துக்கு ஆளாகாம இருந்தா இன்னைக்கு கண்ணதாசனை ஒரு தட்டிலையும் நாமத்துக்குமார் அவர்களை ஒரு தட்டிலையும் நம்ம வச்சு பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு மிக அழகாக எழுதுவார். கண்ணதாசனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் உண்டு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தினுடைய கருவை வெறும் அவருடைய பாது போலவே நாமத்துக்குமார் அவர்களும் அவருடைய திரைப்படங்களில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த திரைப்படத்தினுடைய அந்த தீம் என்று சொல்வார்கள், அதை அவர் மிக அழகாக ஓரிரு வார்த்தைகளிலே, மிஞ்சி போனால் அவர் ஒரு சில வரிகளிலேயே அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இதோடு நான் ஏதாவது பிழை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை திருத்திக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் நான் இதுவரை பொறுமையாக, ஏதேனும் பிழை இருந்தால் கூட இவ்வளவு பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நன்றிங்கய்யா. உண்மையிலே சிறப்பான அந்த கவிதை நூல் குறித்த அறிமுகம். இலக்கிய நிகழ்வு ஒன்றில் ராமச்சந்திரன் அவர்கள் கடலும் கிழவனும் என்கின்ற நூல் குறித்து மிக சிறப்பாக பேசினார். அது ஒரு தமிழ் பேராசிரியருடைய பேச்சு போலவே இயல்பாகவும் அதே நேரத்தில் அழுத்தமாகவும் அமைந்திருந்தது. இந்த நிகழ்வு கூட ஒரு 5 நூல்களில் எதை பேச வேண்டும் என்றெல்லாம் கேட்டார். ஏன்னா 5 நூல்களை பேசுவதற்கு அவர் தயாராக இருந்தார். அந்த வகையில் அவருக்கு மிகவும் பிடித்தமான, எல்லோருக்கும் பிடித்த நான் முத்துக்குமார் அவர்களினுடைய பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்ற நூல் குறித்து பேச தேர்ந்து, சமூக தொடர்புடைய கவிதைகள், ஏன்னா அது நகைச்சுவையோடு கூடிய சமூக விமர்சனம், மிக அழகாக தேர்ந்தெடுத்த கவிதைகள் வழியாக சமூகத்தை நோக்கிய மையப்படுத்திய அழகான கவிதைகளை இங்கு எடுத்துரைத்து பேசிய ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல உண்மையிலேயே ரசித்து பாராட்டி போற்ற வேண்டிய கவிஞன் நாமுத்துக்குமார் இப்ப நம்ம கிட்ட இல்லை. ஆனா இந்த கவிதையில பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் நிறைய இடத்துல என்னால உள்வாங்க முடியல. ஏன்னா அவருடைய அலைபேசி வழியாக வருகின்ற அந்த ஒளிபரப்பு எனக்கு சரியா விழல. நானும் 2-3 கை காட்டி பார்த்தேன். நிறைய செய்தி கேட்க முடியல. என்ன அது நம்ம சரி பண்ணி இருந்திருக்கணும், அது பண்ணல. இருந்தாலும் கூட நான் பெற்ற செய்திகளை அவரிடம் பெற்ற செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். நாமுத்துக்குமார் எழுதிய பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்கின்ற அந்த நூல் உண்மையிலேயே அவர் எழுதின 5 நூல்கள்ல ஒரு மிகச்சிறந்த, என்ன சொல்ல போனா யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற நூலாக இருந்தது. பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம். அது நாமுத்துக்குமார் திரைப்படத்து கவிஞரா அறிமுகமானதை பத்தி சொன்னார். வீரநடைங்கிற திரைப்படத்தினுடைய பாடல் எழுதுன்னு தான் ஃபர்ஸ்ட் அந்த அவருடைய நம்முடைய சீமான் படத்துலன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய கவிதைகள் எழுதி என்னுடைய பேராசிரியர் காப்பா அரவாணனோட நிறைய நட்புடையவர், கிட்டத்தட்ட ஒரு மாணவர் போலதான் நிரம்ப கவிதைகளை கொண்டு கொடுத்திருந்திருக்கிறார். அந்த கவிதைகளை அவர் திருத்தி கொடுத்த அந்த அனுபவங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தபோது சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நூலுக்கு முகவரி எழுதிய பெரியாதாசன் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இது கவிதை அல்ல, ஒரு வாழ்வியல், வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு மாதிரி அந்த அந்த முடிவுல கொண்டு முடிச்சிருப்பார். அதில் அவர் எடுத்துக்கிட்ட கவிதை இந்தியா பாகிஸ்தான் கவிதை. அது இந்த விளையாட்டு செய்தி அழகா சொல்லி, டிராயர் இல்லாத 2 நாடும் டிராவில் முடிந்தன. அது நகைச்சுவையாக தான் இருக்குது. ஆனா ஒரு வழியை, ஒரு அழுத்தத்தை சொன்ன கவிதை. 2 நாடுகள் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறத மன வருத்தத்தோட சொன்ன கவிதை. அது ரொம்ப அழகா சொன்னீங்க. H2O2 + 2HO2 அப்படிங்கிற அந்த தண்ணீர் கலப்படம், அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. ரொம்ப மைய வார்த்தை எதுனா, விரைவில் மார்பகங்கள், அது தண்ணீர் மார்பகங்கள் என்ற அந்த சொல்லாட்சி வேற யாரும் இன்னும் கையாள முடியாது. இந்த பாட்டில்கள்ல வர தண்ணி அடைச்சு வர்றத அவர் எந்த அளவுக்கு அது மேல ஒரு வெறுப்போடு இருந்திருந்தாருன்னா அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்க முடியும். அது ஒரு புதிய வார்த்தைன்னா கூட கவிஞனுக்கு வாடலாவிய அதிகாரம் இருக்கு, எந்த சொல்லையும் பயன்படுத்த முடியும். அந்த சொல் நமக்கு அந்த அவனுடைய வேதனையை காட்ட முடிந்தது. பாராட்டுக்கள். அநேகமா தேர்தல் வரிசையில இலவசங்களை தாண்டி நிறைய அந்த
தண்ணீர் தெருக்குழாய்கள்ல வருகின்ற தண்ணீரை பத்தி பேசும் பொழுது காற்று தான் வருகிறது, ஒரு விவேக் படத்துல கூட வரும், இதை வச்சு ஒரு சைக்கிள் டியூப் காத்தடிச்சு பொழிச்சிக்கலாம்டா நீங்கன்னு கூட கேட்பார். அந்த அளவுக்கு அந்த செய்தியை அவர் உள்வாங்கி இருக்கணும், அல்லது அது மாதிரியான செய்தி அவரை பாதிச்சிருக்கணும். அதனால அவர் தெருக்குழாயில காற்று தான் வருகிறது என்கின்ற அந்த ஒரு தவிப்பை எழுதியிருப்பாரு. அதாவது மானம் பொதுவாக இந்த வானம் மானம்ன்றது ஒரு மானம் தான் பயன்படுத்த, வானம் என்பது மேகமூட்டத்தோடு காணப்படுகின்ற ஒன்று. அதை சொல்லிட்டு அடுத்த வரி ஏன் அதை சொன்னார்ன்றதுக்கு இன்னும் கூட விளக்கம் சரியா கிடைக்கும் நமக்கு. இந்தி தெரியாதவர்கள் பாராளுமன்றம் போக வேண்டாம். இதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு எப்பவுமே மேகமூட்டத்தோ அப்படின்னா பிரச்சனைகளோடவே இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கணும். நாம பிரச்சனைகளோட இருப்பதுதான் பாராளுமன்றம். அங்க போகணும்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்னா இந்தி பிரச்சனை வரும். இப்ப இந்தி தெரியாதவங்க போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விதமான செய்திகளை உள்ளடக்கி சொன்ன அந்த பாடல் எடுத்து சொன்னதுக்கு பாராட்டுக்கள் உங்களுக்கு. சிறு பிள்ளைகள் புத்தகங்கள் அவர் ரொம்ப அடிக்கடி பேசுற வார்த்தை இது. இந்த பிள்ளைங்க எவ்வளவு புத்தகத்தை தூக்கி பொதிமாடு மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவார், பொதிமாடு மாதிரி தூக்கி சுமக்குதே அப்படின்னு வருத்தப்படுவாரு. அந்த வார்த்தையை இங்க அவர் அந்த புத்தகத்திலே கொண்டாந்துருப்பாரு. சுமைதாங்கி என்கின்ற தலைப்புல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவருடைய என்னிடத்தில் வாருங்கள், இங்கே பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் பைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இதை விட பெருசா ஒண்ணு நமக்கு தேவதூதன் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. உள்ளே வெளியே என்கின்ற அந்த இன்னொரு கவிதையை பத்தி சொன்னீங்க. அதுல பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் விநாயகர் வேண்டாம் தேங்காய் உடைக்கிறேன்னு அடுத்த கேள்வி அப்படிதான் வச்சிருப்பார். தோல்வி அடைந்து விட்டால் இப்ப நாம தான் முடிவுக்கு வரணும், விநாயகர் சிலை உடைப்பானா அல்லது வேற மண்டை உடைப்பானா, யாரை உடைப்பான்னு தெரியாது என்கின்ற அந்த விநாயகர் சிலையை உடைப்பது என்ற ரொம்ப அழகா நம்ம ராமச்சந்திரன் சொன்னாரு. அது கிட்டத்தட்ட அந்த கருத்து சரியா கையாளலன்னா வேற மாதிரி நம்மளை ஒண்ணு நிறுத்திடும், நம்மள நாத்திகவாதி ஆக்கி ஒரு மாதிரி முத்திரை குத்திடுவாங்க. ஆனா அது அழகா கையாண்டு இருப்பாரு. மாமியார்களுக்கெல்லாம் பிடித்த மரபு சீர்கொண்டு வருவது, சீர்கொண்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கும். மரபு கவிதை எதுனா சீர்கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அதுவே ஒரு யதார்த்தத்தை விளக்குகின்ற ஒரு கவிதை தான், ரொம்ப நல்லா இருக்கும். எழுத்ததிகாரத்துல எழுதுவோம் இனி சிகரெட் பெட்டிகள் இல்லைன்னா அவரு 2யுமே செஞ்சார். சிகரெட்டும் பிடிச்சாரு, நிறைய கவிஞர் கண்ணதாசன் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குடிச்சாரு. இது 2 நாள் அவர் காணாம மட்டும் சீக்கிரமா காணாத போயிட்டாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாரு. தொலைக்காட்சி பெட்டி மனநிலையை பாதிக்கிறது உண்மைதான். அதுல காட்டப்படுகின்ற காட்சிகள் நம்மை உயர்த்துகிறதாண்டா இல்ல, பல காட்சிகள் நம்ம மனசை அப்படியே குறுக்கிடுது. அப்ப அந்த மனநிலையை மனதுக்கு தீங்கானது என்பதை எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இடியட் பாக்ஸ் தொலைக்காட்சி என்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு. 80 to 90 பக்கம் இருக்கிற அந்த நூல், 100 ரூபாய்க்கு விற்பனை உடைய நூல், ஒரு நூலை சரியா அறிமுகப்படுத்தி அந்த நூலினுடைய செய்திகள்ல தனக்கு பிடித்த செய்திகளை எடுத்து அதை பரவலாக்கி மிக அழகா ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர் ரொம்ப செம்மாப்பா, அதே நேரத்துல இன்னும் அவருடைய அந்த வார்த்தைகள்லாம் சரியா விழுந்திருக்கு வேணால் என்னால இன்னும் அதை கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்க முடியும். தன்னுடையவற்றை தன்னுடைய வாழ்வை பற்றி பாடுவது ஒன்று, சமூகத்தை மையப்படுத்தி பாடுவது இன்னொன்று, அப்ஜெக்டிவ் போயம்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2யுமே இந்த கவிதை நமக்கு விளக்குகிறது. இந்த 2யும் சரியாக செய்து முடித்திருக்கிறது. எனவே இந்த நூல், குறிப்பா அந்த பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கிற ஒரு தமிழ் இருக்கு இல்லையா, பச்சையப்பன் இருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்கிற அந்த நூல் நா. முத்துக்குமாரை மட்டுமல்ல நம்மையும் இந்த நேரத்தில் சிந்திக்க வைத்திருக்கிறது. சிந்திக்க வைத்த பெருமை கா. ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை பேராசிரியருக்கு தான் போய் சேரும். அவருக்கு என்னுடைய வாழ்த்தையும் நல்ல வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நல்ல நிகழ்விலே தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 274ஆம் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து நம்மை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற ஐயனார் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அசோகையா அவர்களுக்கும், அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற துறையின் தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இன்னும் வினோத் ஐயா, இன்னும் பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பா சிவஞானம் அவர்களுக்கும், இன்னும் இருக்கின்ற அத்துணை பேருக்கும், குறிப்பா என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மேஜர் இளங்கோவன், ஐயா ராமசாமி, இன்னும் இருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து நாம் பயணிப்போம். நல்ல நல்ல நூல் கருத்துக்களை பெறுவோம். ஒரு நூலை படிப்பதை விட அந்த நூல் சுருக்கத்தை கேட்டு அந்த நூலை ரசிப்பது, சுவைப்பது மிக இனிமையானது, மகிழ்வானது. அந்த மகிழ்ச்சியைத்தான் ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரி வியாழந்தோறும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. வாழ்க அவர்கள் தொண்டு. வணக்கம், நன்றி. நன்றிங்க. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 274. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு க ராமச்சந்திரன் அவர்கள் முத்துக்குமார் எழுதிய பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பல பொருண்மைகளை தாங்கிய 90 பக்கங்களை கொண்ட கவிதைகள் அடங்கிய பணுவல், ஆசிரியர் குறித்த அறிமுகத்தை பாங்குற எடுத்துரைத்தமை, கண்ணதாசன் பரம்பரையாக முத்துக்குமாரை சுட்டிக்காட்டியமை, 2013-2014 ஆண்டுக்கான சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதாளர் முத்துக்குமார் இறப்பின் தாக்கத்தால் கையில் கிடைத்த பரிசாக இந்நூலை கருதியமை, பெரியார்தாசன் எழுத்துக்கள் தாங்கிய முகவுரை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை மையமிட்டு கூறி போர் விரும்பாத நிலையினை எடுத்துரைத்தமை, செயற்கை நோக்கில் செயலாற்றும் தண்ணீர் கலப்படத்தை எடுத்துரைக்கும் H2O+CO2 கவிதையும், சாலையின் தரத்தினை கேள்வி கேட்கும் இலவச இணைப்புகள் கவிதையும், புல்லாங்குழலோடு தெருக்குழாயினை ஒப்பிட்டு இரண்டிலும் காற்றுதான் வருகிறது என்று கூறிய தண்ணீர் கவிதையும், அரசியல் ஆளுமையாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மொழி புலமையினை ஓர் அறிவிப்பு கவிதையிலும், சுமைதாங்கும் சுமையாட்களோடு சிறுவர்களை ஒப்பிடும் சுமைதாங்கி கவிதையும், தேர்வு நோக்கில் செயல்படும் மாணவர்களின் மனநிலையை உள்ளே வெளியே கவிதையும், காரணம், எழுத்ததிகாரம் போன்ற கவிதைகளை எளிமையான வார்த்தைகளால் சமூகம் சார்ந்த சிந்தனையோடும் எழுதிய பாங்கினை கூறி நூலில் இடம்பெற்ற தேர்ந்த கவிதைகளை சிறப்பாகவும் தெளிவாகவும் திறம்பட உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு சவுந்தர பாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமியா, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. படிப்பதில் ஈடுபாடு இல்லாத அரசனாக இருப்பதை விட நிறைய புத்தகங்களுடன் ஏழையாக இருப்பதே மேலானது என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூறு சந்திப்போம். நன்றி.